முருகப்பெருமானுக்கே உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்துல வரும் கந்த சஷ்டி நேரத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாதமும் வர்ற சஷ்டி திதியிலையும் முருகனை மனசார வேண்டிக்கலாம். ஒரு மாதத்துக்கு வளர்பிறையில ஒரு சஷ்டி, தேய்பிறையில ஒரு சஷ்டி, 2 தடவை முருகன் நமக்காக காத்திருக்கிறார். குழந்தை வரம் வேண்டவங்க தான் சஷ்டி விரதம் இருப்பாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த குறை இருந்தாலும், எந்த கவலை இருந்தாலும், மனசார சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினா அவர் நிச்சயமா ஒரு நல்ல வழியை நமக்கு காட்டுவார். குழந்தை இல்லாதவர்கள், பண கஷ்டம் இருக்கிறவர்கள், தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கிறவர்கள், நோய் சரியாகணும்னு வேண்டவர்கள், திருமணம் தடைப்பட்டவர்கள், படிப்பில் முன்னேற்றம் வேணும்னு ஆசைப்படுறவங்க, யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை இருக்கலாம். வளர்பிறையிலையோ தேய்பிறையிலையோ எந்த சஷ்டியில இருந்தாலும் முருகன் கேட்டது மனசுதான். முருகா, என் பாரத்தை நீ பார்த்துக்கோன்னு சொன்னா போதும். மெதுவா, அமைதியா முருகன் கருணை நிச்சயமா நடக்கும். கந்தன் கருணை இருந்தா கஷ்டம் கண்ணீராகும்.